राम जय जय राम। ईश्वर अल्लाह तेरे नाम सबको सं। அஸ்வமேத யாகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ரித்விக்கள், முனிவர்கள், அங்கே இருந்த அந்தணர்கள் அனைவரும் இந்த யாகத்தை மிகச் சிறப்போடு செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஸ்ரௌத சூத்திரத்தையும் மீமாம்ச நியமத்தையும் அனுசரித்தனர் என்று வால்மீகி குறிப்பிடுகிறார். பிரவர்க்கம், உபஷதம் முதலிய கிரியைகளை செய்தனர் என்று அஸ்வமேத யாகத்தை அவர்கள் செய்கிற அந்த முறையை வால்மீகி முனிவர் மிக அற்புதமாக விவரித்திருக்கிறார். நான் ஆழமாக செல்லாமல் இருந்தாலும் அதை நான் தொட்டுவிட்டு செல்கிறேன். அதற்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். அந்த யாகத்திற்கு வந்தவர்கள் அனைவருமே மிக மிக மகிழ்ச்சியாக, அதாவது இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போனோம்னு சொன்னா சூப்பர் சாப்பாடு குறையில்ல, எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க, வந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறை இல்லப்பா அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா கிட்டயோ மாப்பிள்ளையோட அப்பா கிட்டயோ போயிட்டு சூப்பர் ரொம்ப அற்புதமா கல்யாணம் பண்ணீங்க நடத்துனீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே வந்திருந்த மக்கள் அனைவருமே, வந்திருந்த அரசர்கள் அனைவருமே தசரதனிடம் வந்து எந்த விதமான குறையும் இல்லை, சாப்பாடாக இருக்கட்டும், அவர்களை கவனித்துக் கொண்ட விதமாக இருக்கட்டும், அல்லது தங்குகிற இடமாக இருக்கட்டும், விடுதியாக இருக்கட்டும், எந்த விதமான குறையும் இல்லை என்று தசரதனிடம் மிக மிக அதை அப்படியே தூக்கி தூக்கி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த யாக சாலை எப்படி அமைந்திருந்தது என்று வால்மீகி எழுதுகிறார். நான் ஒரு ஆர்கிடெக்சர் ப்ரொஃபசர், கட்டடக்கலை ப்ரொஃபசர், இந்த சிட்டி பிளானிங், டவுன் பிளானிங், கட்டடக்கலை இதையெல்லாம் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் பேராசிரியர் தொழிலில் இருக்கிறேன் என்பதனால் வால்மீகி அதை எழுதும் போது அதை நான் உண்மையிலேயே சுவைத்து சுவைத்து படித்தேன். அதை படிக்கும் பொழுது நான் என்னுடைய தொழில் சார்ந்த அந்த பாட புத்தகங்களை நான் படிப்பது போன்ற அனுபவம் ஏற்பட்டது. அந்த யாகசாலை எப்படி அமைந்திருந்தது என்று சொன்னார்னு நான் சின்னதை சொல்லிட்டு போயிடுறேன். பெருசா சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவர் எப்படி சொல்கிறார் என்றால், அந்த யாக குண்டங்கள், அந்த செங்கலை வைத்து அந்த யாக குண்டங்களை எப்படி அவர் அமைத்திருக்கிறார், தசரதர் எப்படி என்று சொல்கிறார் என்றால், ஒரு கருடன் தன் ரெக்கைகளை விரித்து கொண்டு தன்னுடைய வாளை நீட்டிக்கொண்டு அப்படியே கிழக்கு திசையை நோக்கி பறப்பது போன்ற அமைப்பில் பெரிதாக, அது ஒரு பெரிதாக ஒரு ஏக்க கணக்கில் அவ்வளவு பெரிய யாகசாலையை அந்த யாக குண்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதில் இன்னும் டீட்டெயிலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இரண்டு ரெக்கைகள்னா என்ன, அந்த செங்கலை வச்சு அப்படி பண்ணியிருக்கிற அந்த அமைப்புல ரெண்டு ரெக்கைகளையும் இணைக்கும் ஒரு பாலம் ஒன்று அமைத்திருக்கிறார். அப்புறம் அவர்கள் அந்த வண்ண கொடிகளாலான அலங்காரம் அதையெல்லாம் நல்ல விவரித்து சொல்கிறார். மிக அற்புதமாக அந்த அஸ்வமேத யாகம் நடைபெற்று முடிந்தது. அஸ்வமேத யாகம் நடைபெற்று முடிய போகிற அந்த சமயத்தில் தசரதன் ரிஷிஷிரிங்க முனிவரிடம் சென்று, சுவாமி, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், இந்த யாகம் நல்லபடியாக முடிகிறது என்று நான் நினைக்கிறேன், எனக்கு பிள்ளை பாக்கியம் உங்களால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு எனக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் ரிஷிஷிரிங்கர், அஸ்வமேத யாகம் அற்புதமாக நடந்தாயிற்று அரசரே, ஆனாலும் வேதங்களில் சிறந்த வேதமான 4 வேதங்களில் ஒன்றாகிய அதர்வன வேதத்தில் புத்திர காமேஷ்டி யாகம் என்று ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த யாகம் எப்படி செய்வது என்று எனக்கு தெரியும். அஸ்வமேத யாகம் செய்தாயிற்று, ஆனாலும் உங்களுக்கு நான் இப்பொழுதே நான் சொல்கிறேன், நான் கண்டுவிட்டேன், உங்களுக்கு 4 புத்திரர்கள் பிறப்பார்கள், சீரும் சிறப்புமான பெரிய அற்புதமான புத்திரர்களாக உங்களுக்கு பிறப்பார்கள். இந்த அயோத்தி மாநகரத்தை உலக புகழ் பெற்ற மாநகரமாக, அவர்களுடைய அந்த ஆட்சியை உலகம் ஆண்டுகள் தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிற புகழ் பெற்ற புதல்வர்களாக உங்களுடைய புதல்வர்கள் பிறக்கப் போகிறார்கள் என்பதை நான் கண்டுவிட்டேன். ஆனாலும் தேவதைகளை சாந்திப்படுத்துவதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இன்னும் ஒரு யாகமாகிய ஒரு சின்ன இந்த அஸ்வமேத யாகத்தின் தொடர்ச்சியாக
அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புத்திர காமேஷ்டி யாகத்தை இப்படியே நான் கண்டினியூ பண்ணி நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த ரிஷிய ஸ்ரீலிங்க முனிவர் அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தையும் செய்கிறார். அந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யாக குண்டத்திலிருந்து அப்படியே ஒரு வெள்ளை புகை போன்று வந்து ஒரு மாபெரும் ஒரு பூத உருவத்தில் ஒரு உருவம் வந்து நின்றது. அந்த உருவம் தன்னுடைய 2 கைகளில் ஒரு தங்க பாத்திரத்தை பிடித்து கொண்டு தன்னோடு இப்படி இறுக அணைத்து கொண்டு அப்படி நின்று கொண்டிருந்தது. அது சொன்னது, அரசே, முனிவர்களே வணக்கம், நான் பிரம்மதேவர் அனுப்பப்பட்ட ஆள், உங்களுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் தசரதர் அவரை வணங்கி அவரை ஒரு வலம் வந்து நின்றவுடன் அந்த பூதம் போன்ற உருவம் கொண்ட அந்த பிரம்மதேவரால் அனுப்பப்பட்ட அந்த உருவம் சொன்னது, உங்களுடைய இந்த அஸ்வமேத யாகமும் அதன் தொடர்ச்சியான புத்திர காமேஷ்டிய யாகமும் அற்புதமாக வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. அந்த யாகத்தை பார்த்து எல்லா தேவதைகளும் மிகவும் மகிழ்ந்து போயினர். எனவே அனைத்து தேவதைகளின் முறையீட்டால் பிரம்மதேவர் என் கையில் இந்த தங்க பாத்திரத்தை கொடுத்து அதற்குள் இருக்கும் அந்த பாயசத்தை உங்களிடம் கொடுத்து விட்டு வருமாறு சொன்னார். இந்த பாயசத்தை தசரத மன்னரே, நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு பங்கிட்டு கொடுங்கள், இதன் மூலம் உங்களுக்கு அற்புதமான குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லி அந்த தங்க பாத்திரத்தை தசரதனிடம் ஒப்படைத்தது. உடனே அதை பார்த்து மகிழ்ந்து போன தசரதர் அப்படியே அந்த பூதம் போன்ற அந்த உருவத்தை வலம் வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு அதை வணங்கி விடை கொடுத்தார். அந்த பூதம் சென்று மறைந்தது. உடனே அந்த பாத்திரத்தில் இருக்கும் அந்த பாயசத்தில் பாதியை தன்னுடைய முதல் மனைவியான கோசலைக்கு ஊட்டிவிட்டார். கோசலை அதை உண்டு முடித்தார். மீதி பாதியில் இருக்கும் பாதியை எடுத்து 2வது மனைவியான சுமித்திரைக்கு ஊட்டிவிட்டார். சுமித்திரை அம்மா சாப்பிட்டாங்க. மீதி மொத்தத்தில் கால்வாசியில் பாதியை எடுத்து கைகேயிக்கு ஊட்டிவிட்டார். கடைசியாக எஞ்சி இருக்கும் அந்த பகுதியை, அந்த பாயசத்தை எடுத்து மறுபடியும் 2ஆம் மனைவியான சுமித்திரைக்கு ஊட்டிவிட்டார். அனைவரும் அந்த பாயசத்தை உண்டு மிகவும் மகிழ்ந்து போனார்கள். தசரதன் உட்பட அனைவரும், அந்த யாகத்திலிருந்து அனைவரும், குறிப்பாக தசரதனும் இந்த 3 மனைவியரும் எதற்காக இந்த யாகத்தை ஆரம்பித்தோமோ அந்த நோக்கு நல்லபடியாக வந்து வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்ற மாதிரி வெற்றிகரமாக இந்த யாகம் எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் அற்புதமாக முடிந்தது. பிரம்மதேவரால் கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த பாயசமும் நம் கைக்கு வந்து சேர்ந்து, அப்படி என்றால் என்ன, அந்த யாகம் அவர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான ரிசல்ட் அந்த பாயசத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் எனும் பொழுது இவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ந்து போனார்கள் என்கிற இந்த இடத்தில் நான் கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு என் மனதில் தோன்றுகிற ஒரு சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பெருமக்களே, நிறைய அறிஞர்கள் இந்த வால்மீகி ராமாயணத்தை அலசி ஆராய்கிற தமிழறிஞர்கள், நிறைய PhD ஆராய்ச்சி பண்ண அறிஞர்கள் எல்லாம் சொன்னதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்தில் கோடிட்டு சொல்கிறேன். என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பாலகாண்டம் என்று சொல்லப்படுகிற ஆதி காண்டம். இந்த பாலகாண்டம் என்கிற இந்த முதல் காண்டத்திலும் கடைசி காண்டம் உத்தர காண்டத்திலும் மட்டுமே ஒரு சில விஷயங்கள் நெருடலாகவே இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை வால்மீகி மகரிஷி சொன்னது போலயே தெரியவில்லை. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்பும்படியே இல்லை. மீதி நடுவில் இருக்கும் 2வது காண்டத்திலிருந்து 6வது காண்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் எல்லாம் அப்படியே நம்பும்படி இருக்கிறது. உலகத்தில் என்ன நிகழுமோ அதில் எந்த விதமான பொய்க்கலப்பும் இல்லாமல், அதாவது இந்த பொய்க்கலப்பு உண்மை கலப்பு இதெல்லாம் ஒரு மாதிரியான மாயை. இப்போ அந்த பூதம் இறங்கி வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா உடனே அதனால பொய்க்கலப்பா? அதை யாராவது நிரூபிச்சுட்டாரு, உண்மையிலேயே பிரம்மதேவரால் ஒரு பூதத்தை அனுப்பி வைக்க முடியும் அப்படிங்கறத ஒருத்தர் நிரூபித்து விட்டார் அப்படின்னா அது பொய்க்கலப்பு இல்ல, உண்மையாக மாறிவிட்டதா? எனவே இந்த பொய்க்கலப்பு உண்மை கலப்பு என்பதெல்லாம் நம்முடைய கண் பார்வை. அந்த கண் பார்வையில் இந்த தமிழறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், 2வது காண்டத்திலிருந்து 6வது காண்டம் வரைக்கும் அப்படியே இந்த உலக நடப்பு எப்படி இருக்குமோ அப்படித்தான் வால்மீகியின் வரிகள் இருக்கின்றன.
ராமர் போனாரு, அடி வாங்கினாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு, காட்டுக்குள்ள போனாரு, மனைவி தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லும்போது அப்படியே உலக நிகழ்வு போலதான் இருக்கிறது. ராமரை எந்த இடத்திலுமே தூக்கி வச்சு பூதம் வந்துச்சு, அது வந்துச்சு, வானத்திலிருந்து தேவர்கள் பூ தூவினார்கள், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லவே இல்லை. ஆனா இந்த பாலகாண்டத்திலும் உத்தரகாண்டத்திலும் மட்டும் அப்படியே நம்மளுடைய அந்த டிவி சீரியல்ல பாக்குற மாதிரியான விஷயங்கள் வருது. இந்த அறிஞர்கள் சொல்வதை உண்மையிலேயே இந்த இடத்தில் காண்கிறோம். இது இந்த உரையில் இவ்வளவு நேரம் பார்த்து வந்ததில் ஓரளவு அந்த மாதிரியான விட்டலாச்சாரியா படம் மாதிரியான விஷயங்கள் இல்லை. இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு காட்சி ஒன்று வந்திருக்கிறது. அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணும்போது அப்படி ஒரு பூதம் வந்து நின்றது அப்படின்னு இந்த இடத்துல வால்மீகி சொல்லப்படுவதாக குறிப்பிட்டிருக்கப்பட்டது. கொஞ்சம் அந்த அறிஞர்கள் சொன்னதையும் இந்த இடத்தில் நான் வைக்கிறேன். ஆனாலும் என் மனதில் இருப்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். வால்மீகி எதை எழுதினார், எதை எழுதவில்லை என்றெல்லாம் நாம் அறுதியிட்டு சொல்லிவிட முடியாது. இந்த ஒரு பாயிண்ட் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒத்துக்கொள்வோம். தமிழ் அறிஞர்கள் சொல்கிறார்கள், 2வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயத்தில் அந்த நடை வேற மாதிரி இருக்கிறது, ஒரு சில நம்பிக்கை வேற மாதிரி இருக்கிறது, முதல் காண்டத்திலும் 7ஆம் காண்டத்திலும் இப்படி இருக்கிறது, தேவையில்லாம அந்த அலங்காரங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்வதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனாலுமே வால்மீகி ஒரு பெரிய மகரிஷி, ஆழம் கண்டவர். அவர் 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 எல்லா லோகத்திற்கும் கண்டிப்பாக தம் தியானத்தினால் சென்று வர முடிந்த ஒரு 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 மாபெரும் ரிஷியாகத்தான் அவர் இருந்திருப்பார் என்பதை கணிக்க முடிகிறது. சரியா? எனவே அவர்தான் இது முழுவதையும் எழுதியிருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்துட்டு இடைச்செருகல்கள் இருந்திருக்கலாம். எனவே இந்த விஷயத்தை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். நம்பிக்கை இல்லை என்பது நாம் நிற்கும் தளத்தில் இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன தளத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால், இவ்வளவு வாழ்நாட்களில் இவ்வளவு இந்த தியான தவ பயிற்சிகளை ஒழுகி வரும் பொழுது ஒரு சில காட்சிகளை காணும் பொழுதும் ஒரு சில நிகழ்வுகளை காணும் பொழுதும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எதையெல்லாம் வந்து முட்டாள்தனம், அஞ்ஞானம், என்னது மூட நம்பிக்கை என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த மனிதன் இப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்கின்றன, நமக்கும் தாண்டி இருக்கிறது. நாம் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள் இருக்கிறோம். அதே நம்மால் அந்த வரையறை கடந்து செல்லவும் முடியும். தியானத்தில் இருந்தால் செல்ல முடியும், தவத்தில் இருந்தால் செல்ல முடியும், உண்மையான ஆன்மாவை தொட்டு கொண்டிருந்தால் செல்ல முடியும். பொய்யான மனிதனாக அந்த களவு, கபடம், அந்த வஞ்சகம் அப்படி இருந்தோம்னா ஆன்மாவை விட்டு விலகி போய் விடுகிறோம் என்பதனால் இதையும் நான் இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் நான் 2வது அலசலாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த பாயசம் அப்படின்னு வருது. அந்த பாயசத்தை பங்கிட்டு கொடுத்தார். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன தோணுது, எனக்கு படிக்கும்போது தோணுச்சு, என்ன தோணுச்சு அப்படின்னா, தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம், நான் சொல்றது அசிங்கமாக இருந்தால், கீழ்த்தனமாக இருந்தால் மன்னித்து விடுங்க, தோணுது சொல்லிவிடுறேன், அவ்வளவுதான். எனக்கு இது என்ன தோணுது அப்படின்னா, இப்படி இந்த யாகத்தை செய்ததன் மூலம் நம்முடைய தசரத மன்னனின் அந்த வீரியம் என்பது அதிகமாக கூடிவிட்டதோ என்பதை வால்மீகி மகரிஷி சூட்சுமமாக சொல்ல விரும்பினாரோ, அதன் மூலமாக தம்முடைய மனைவியரிடம் காமம் செய்ததனால் தன்னுடைய மூத்த மனைவியரிடம் அவ்வளவு விந்து சென்று சேர்ந்ததையும் 2ஆம் மனைவியரிடம், 3ஆம் மனைவியரிடம் என்று அதைத்தான் ஒரு புத்தகத்தில், உலகம் சேரப்போகிற புத்தகத்தில், அதை இன்னைக்கு வந்துட்டு எழுத்தாளர்கள் எழுதுறதுனா எல்லாத்தையும் வெளிப்படையா ஒன்றும் வெக்கம் இல்லாம எழுதுவதற்கான சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த 2020 கொண்டு வந்து நிற்கிறது வருடம். ஆனால் அன்றைக்கு மக்களிடம் 8 லட்சம் வருடங்களுக்கு முன்பு மக்களிடம் கொண்டு சேர போகிற இந்த பெட்டகம், ராமாயணம் என்கிற பெட்டகத்தில் சூட்சுமமாக சொல்ல வேண்டும் என்று வால்மீகி நினைத்தாரோ என்பது என்னுடைய தனிப்பட்ட சிந்தனையாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படியாக இந்த அஸ்வமேத யாகமும் இந்த புத்திர காமேஷ்டி யாகமும் அற்புதமாக நடைபெற்று முடிந்தது. पतित पावन सीताराम।